ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா. இன்றைக்கி என்னுடைய ஒரு சில தாட்ஸ் எதை பற்றினா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அது என்ன இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்? இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமாகவோ அல்லது ஒரு கெரியர் ஓரியன்டாக, உங்களுடைய கெரியர் க்ரோத் ஓரியன்டாக அது சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நீங்கள் படிக்கிறப்போ இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், இந்த வேலைக்கு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் முக்கியம், அந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னா, மனிதர்களுக்கிடையே நம்ம ஒரு வேலை இருக்குது, அப்படி கையில் ஒரு வேலை இருக்குது, அது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வேலையோ இல்லது பர்சனல் வேலையோ இது சார்ந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆளினுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு பத்தாது. அஃப்கோர்ஸ் அதுக்கு தேவையான திறமைகள் உங்களிடத்தில் இருக்கலாம், யாரிடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். யாரிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதோ அவங்கள்ட்ட அந்த வேலையை முடிப்பதற்குரிய திறமைகள் இருக்கலாம். ஆனால் அந்த வேலையை முடிப்பதற்கு அந்த வேலைக்கு சொந்தக்காரர் பல பேர்கிட்ட கோஆர்டினேட் பண்ணணும். அப்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர் அப்படின்னா மத்தியில், பிட்வீன் அர்த்தம். பர்சனல்னா பல மனிதர்களுக்கு மத்தியில், பல மனிதர்களுக்கு மத்தியில் டீல் பண்ணக்கூடிய அந்த திறமைகளை உள்ளடக்கிய அந்த ஒரு விஷயம் தான் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அது எப்படி வரும் அப்படின்னா, நார்மலாக அது அனுபவங்கள். இப்போ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த வேலை டெக்னிக்கல் சம்மந்தமான நாலேஜை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குது. எது சார்ந்து நம்ம வேலை செய்கிறோமோ அது சம்மந்தமான டெக்னிக்கல் நாலேஜ். அதே சமயம் இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸும் வளருது. இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்னொரு பேர் உண்டு, பீப்புள் மேனேஜ்மெண்ட் அல்லது பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படிம்பாங்க. மக்களை அணுகுகின்ற, மக்களை டீல் பண்ணுகின்ற திறமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலையை முடிப்பதற்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் திறமைகள் யாரிடம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன்னா அது சம்பந்தமாக படிச்சிருக்கலாம், அனுபவம் இருக்கலாம். ஆனால் அது பல பேரிடம் கோஆர்டினேட் பண்ணி அந்த ஒருங்கிணைப்பின் மூலம் தான் அந்த வேலையை முடிக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பாதி, பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பாதி, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி அந்த வேலையை முடிச்சா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஒரு சில பேருக்கு ஸ்ட்ராங்கான நாலேஜ் இருக்கும், ஆனால் அது அந்த வேலையை முடிப்பதற்கு தேவையான ஒரு 4-5 பேர் இடத்துல போய் உட்காந்து பேசுகிறப்போ அவங்க மாற்று கருத்து இருக்கும். அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வேலையை சொதப்பிடும். ஆக்சுவலாக அப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அந்த ஜாப் கொடுத்தவங்கள்ட்ட கண்டிப்பாக நிறையா இருக்கும். அப்போ என்னென்னா பீப்புள் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அது எப்படி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி வளருதுன்னா, நம்ம வளர ஜாப் மட்டும் இல்லைங்க, ஜென்ரலாகவே நம்மளுடைய நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற பல சர்க்கம்ஸ்டான்சஸ், பல ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ், அதை நம்ம எப்படி அணுகிறோம், எப்படி ரிசால்வ் பண்ணுறோம், எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணி ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் எப்படி பண்ணுறோம், முடிவெடுக்கும் திறன், ஓகேங்களா, முடிவெடுக்கும் திறன் ப்ளஸ் அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக அட்டாக் பண்ணி முடிவெடுக்கிற திறன், இதெல்லாம் அனுபவங்கள் கொண்டு வர இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸும் அதிகமாகிட்டே வரும். இப்போ அதிகமான ஒரு இயர்ஸ் ஆஃப் ஆண்டுகள் அனுபவம் உடைய ஒரு ஆளுக்கு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பை டிஃபால்ட். ஓகேங்களா. அப்போ அந்த பீப்புள் ஸ்கில்ஸ் ரொம்ப 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 முக்கியம் ஆக்சுவலாக வாழ்க்கையில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலைக்கு சமமான டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் அவசியம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னே, ஒரு வேலை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கம்பெனியில், அப்போது அல்லது பிஸ்னஸில், அப்போ அந்த வேலையை கொடுக்குறப்போ அந்த வேலையை நல்லா அப்சைட் டவுன் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா. அதை எடுத்துகிட்டு ஆனால் அந்த வேலையை நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு 5 பேர்கிட்ட நீங்கள் பேசி அவங்களுடைய பையன், அவங்களுடைய தாட்ஸையும் வாங்கி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். இது நல்ல ப்ராசஸ், நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது சூப்பரான ப்ராசஸ். கன்வின்ஸ் பண்ணி அப்போ அவங்களும் கன்வின்ஸ் ஆகணும், அவங்களும் அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ண பிறகு தான் இது எக்ஸிக்யூட் பண்ணப்படும் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ அங்கே போகிறீங்க, அதில் 2 ஆள் ஒத்துக்கிட்டாரு, கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. இன்னொரு 3 பேரை உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சைடில் சரின்னு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு இன்னொரு ஒப்பீனியனை இல்லது நேர் எதிரிடையான ஒப்பீனியன் அல்லது கான்ட்ரடிக்ஷன், இதை ஏன் நான் ஒத்துக்கணும், ஹியூமன் ஈகோ வந்துடும். இவன் சின்ன பையன், நான் இந்த கம்பெனியில் ஒரு இப்போ 5 வருஷம் 7 வருஷம் இருக்கேன். இப்போ பையன் என்ன சொல்கிறது, நான் சொல்கிற மேனேஜர் நினைக்கலாம். ஆக்சுவலாக இந்த பையன் அப்படியே ப்ரொமோட் ஆகி அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலுக்கு வந்திருக்கலாம். அந்த மேனேஜர் நான் அவன் சொன்னதை கேட்கணும் வேணுங்கன்னு ஈகோவில் மறுக்கலாம். அப்போது நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமாகுது. அப்போ என்ன பண்ணால் அவங்களுடைய போக்கிலேயே போய் தான் இதை நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன செய்யணும் ஆக்சுவலாக, அஃப்கோர்ஸ் நீங்கள் போகிறப்பவே ப்ரிப்பேர்டாக போக வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், போகிறப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த கேஸ் ஸ்டடியை எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட அந்த ஒப்பீனியனை சொல்லி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களோட ஒப்பீனியனை வாங்குறீங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இது சரியாக ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல ஜான், நீங்கள் வேறு எந்த பாயிண்ட்டை இப்போ கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உடனே நீங்கள் மறுக்கக்கூடாது. உடனே நீங்கள் மறுத்தா அந்த ஈகோ இன்னும் அதிகமாகி நம்ம காரியம் ஸ்பாயில் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும், நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் ரொம்ப வேலிடாக இருக்கே, வாவ், இந்த ஆங்கிளில் நான் திங்க் பண்ணவே இல்லை,
இதுக்கு தான் உங்களை மாதிரி அனுபவம் அதிகமாக உள்ளவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க. மச் அப்ரிஷியேட்டட். தேங்க்ஸ் ஃபார் த இன்புட். அதே சமயத்தில் நான் எதனால் இப்படி நினச்சேன்னா, அப்போது 1 2 3 நீங்கள் சொல்கிறீங்க, 1 2 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க. நான் எதனால் நினச்சேன்னா சார், அதாவது மேலே உள்ள மேனேஜர்கிட்ட உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை இதை அப்ளை பண்ணால், நீங்கள் சொன்னதை அப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஒரு நிறுவல் வருதுங்க சார். அப்போது இப்போ நான் சொன்ன விஷயம் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி பண்ணால் இது வராதில்லைங்க சார் அப்படின்னு 2 3 கேஸ் ஸ்டடி அவரை கன்வின்ஸ் பண்ணுறப்போ, இந்த எக்ஸாம்பிளோட கன்வின்ஸ் பண்ணுறப்போ அவரால் மறுக்கவே முடியாது. ஏன்னா அப்போது சாலிடாக ஒரு ப்ரிப்பரேஷனோட போகிறோம். அப்போ இதுதான் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். எல்லா ஜாபுக்குமே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப அவசியங்க. நிறைய பேருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வந்துடும். ஆனால் அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், ஏன்னா மனிதர்கள் பிஹேவியர் இருக்குல்ல, நம்ம பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் மனிதர்களை நம்ம டிட்டர்மின் பண்ணவே முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. மனிதர்கள் நம்ம எல்லாருமே விந்தையானவர்கள். நம்ம ஒவ்வொருவர்களுடைய தாட் ப்ராசஸும் வேறு டைரக்ஷனில் இருக்கும். ஒரு ஆள் இங்கே இந்த நார்த்துன்னார்னா இன்னொரு ஆள் சவுத்தும்பார் ஆக்சுவலாக. அது அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம எல்லாரையுமே இது பண்ண முடியாது. அப்போது அதுக்கான இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அது ரொம்ப முக்கியமாகிடுது ஆக்சுவலாக. அதனால தான் எப்போவுமே கேரியர் ஓரியன்டாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ டெக்னிக்கல் ஜாபில் ஸ்டார்ட் பண்ணி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், டெக்னிக்கல் அனலிஸ்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி மேலே போக 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 சூப்பர்வைசரி, அப்புறம் டெப்யூட்டி அண்ட் மேனேஜர், டைரக்டர், ஓகே, ஈவன் கம்பெனியோட சிஓ வர வரைக்கும் அப்போல்லாம் அவங்களுக்குலாம் பீப்புள் ஸ்கில்ஸ் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு கீழே ஆள் இருப்பாங்க, அது பண்ணுறதுக்கு ஒரு டீமே இருக்கும். ஆனால் பீப்புள் ஸ்கில்ஸை டீல் பண்ணி டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்கிறதாங்க பக்காவான அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டைலாக இருக்கும், லீடர்ஷிப் ஸ்டைலாக இருக்கும். அப்போ அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஆரம்பத்துலேருந்து நம்ம வளர்த்துக்குவோம். நம்ம இனிஷியேட்டிவில் தான் இருக்குது. எப்போவுமே நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிங்கர்ஸை பாயிண்ட் பண்ணாமல் ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டான்சஸ்லேருந்தும் ஒவ்வொரு இதுலேருந்தும் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க ட்ரை பண்ணுவோம். அதை நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக அணுகுனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முயற்சிகளை போடுவோம். அது பாஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். ஆனால் ஒவ்வொரு ஃபெயிலியர்லேருந்து நம்ம ஒரு லெசன்ஸை கற்றுக்குறோம் இல்லைங்களா? மிக்க நன்றி பார்த்தமைக்கு.